திருமண மண்டபங்களுக்கு இந்த மாதிரி இப்போ எக்ஸ்போஸ் அலோவ் பண்ண வேணாம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது ஆல்ரெடி ஒரு இது இருக்கு, தடை இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. நம்ம லோக்கல் ட்ரேடர்ஸ் வந்து பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. நாள்ல இந்த பணிகளை முடிக்க போறோம். அவங்க 2 மாசத்துல முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ நம்ம என்ஜிஓஸ் இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா ஏரிக்கும் வந்து நம்ம யாராவது என்ஜிஓஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு அது என்னென்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ இவங்கள பில்டர்ஸ் அசோசியேஷனுங்கனால இவங்க இந்த ஏரியை எடுத்து புனரமைக்கிறாங்க. 2 மாதத்தில் பண்ணிட்டா அவங்களுக்கே தெரியும், நல்லா அழகாக காட்சியளிக்கும், நீர் ஆதாரம் பெருகும், கிரவுண்ட் வாட்டருக்கும் அது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி பணிகள் சார் செய்ய போறாங்க? இந்த சீமக்கரை வேலை மரம் எல்லாம் எடுத்துட்டு கரையை பலப்படுத்தி பேர்ட் ஐலாண்ட் போட சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வந்து பேர்ட்ஸ் வந்து உட்கார்ற மாதிரி அது நடைபாதையெல்லாம் போட்டால் மக்கள் வந்து நடக்கிறதுக்கும் தண்ணியும் நல்ல கிரவுண்ட் வாட்டருக்கு ரீசார்ஜாக இருக்கும். சார், மாவட்டத்தில் எல்லா ஏரிகளும் தூர்வார பண்ணணும் சார், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட குறிக்கோள். தூர் வரும்போது விவசாயம் பண்ணிக்கிற மண் எடுத்துட்டு போவாங்க, இல்லை இங்கேயே கொட்டிடுவாங்க. இங்கேயே அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி பேர்ட் ஐலாண்ட் போடுறதுக்கு யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படி மீதி இதுனா நாங்கள் முடிவெடுக்கிறோம், கலெக்டர் பேசி நாங்கள் முடிவு. சார், மாவட்டம் முழுவதும் இப்போ உதாரணத்துக்கு தூசூர் ஏரி பெரிய ஏரி, அங்கெல்லாம் கழிவுநீர் கலக்குறாங்க. இதே மாதிரி நாமக்கல் டவுனில் கொண்டு செட்டிப்பட்டி ஏரி கழிவுநீர் கலக்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதை நாங்கள் இப்போ தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் போட்டு அதை வாட்டர் ட்ரீட் பண்ணி அப்புறமா ஏரிக்கு அனுப்புற மாதிரியான பணிகளை செஞ்சதுக்கப்புறம் அதையும் புனரமைப்போம். அதில் பில்லு போடாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வருமான வரி டேக்ஸ் வந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்லி அது ஆல்ரெடி ஒரு இது இருக்கு, தடை இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. நாங்கள் நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம். சரிங்க சார், அதான் டேக்ஸ் வந்து கட்டுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். இல்லை அது நடக்காத மாதிரி தான் நம்ம டேக்ஸ் கட்டுற நம்ம ரெகுலர் உங்களுக்கு வந்து ரெகுலராக கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி ஏற்கனவே திருமண மண்டபங்களுக்கு இந்த மாதிரி இப்போ எக்ஸ்போஸ் அலோவ் பண்ண வேணாம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோக்கல் ட்ரேடர்ஸ் வந்து பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. அது நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு தடை இருக்கு ஆல்ரெடி, நம்ம கொடுக்கறது மீறி வந்து நடக்குது சார். இல்லை நாங்கள் திருமண மண்டபங்களுக்கு சர்க்குலர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சர்க்குலர் கிடையாது, ஒரு வாய்வழி உத்தரவு. அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அது எங்கேயோ இருந்து வந்து அவங்க வந்து கடை போட்டுட்டு இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரேடர்ஸ் பாதிக்கப்படுறான்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் பொறுத்தவரை இல்லை அது எனக்கு தெரியல, அது சரியா அது கோர்ட் கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன நான் விவரமா கேட்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம லோக்கல் ட்ரேடர்ஸை பாதுகாக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, வரேங்க. ஆமா, முதல்வர்கிட்ட டைம் கேட்டிருக்கோம். அது கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சிடும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.